யாழ்னி என்ன பாக்குற? ஒரே சம்சா வீடியோவே வருதுமா. சம்சா பண்ணி தரியா? ஓகே. எப்போவுமே ஒரே மாதிரி சம்சா பண்ணாமல் இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி நான் பச்சை பயிரை வச்சு சம்சா பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு பேனில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது ஒரு 8 to 9 சம்சா வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மாவு சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டரு எல்லா மாவுலேயும் படுற மாதிரி விரவிக்கலாம். விரவுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பட்டர் சேர்க்குறதுனால நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒரு 1 ஹவருக்கு மூடி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 100 கிராம்ஸ் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டுக்கலாம். ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 1 பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட் எடுத்திருக்கேன், அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு துருவிக்கலாம். வேக வச்ச பச்சை பயிறு இது இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நம்ம பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பச்சை பயிரை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். இப்போ நம்ம விரவி வச்ச மாவை எடுத்துக்கலாம். மாவு நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரு சப்பாத்தி கல்லில் லேசாக மாவை தூவி நல்லா இழுத்து பிசையணும். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ சின்ன சின்ன க்யூப்ஸாக ஒரே சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து மாவை தடவி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். நம்ம எந்த அளவு மெல்லிசாக தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு சம்சா சாஃப்டாக வரும். நல்ல மொறுன்னு இருக்கும். கனமாக தேய்ச்சோன்னா அது ஹார்டாக இருக்கும். நல்ல மெல்லிசாக தேய்ச்ச மாவை எடுத்து ஒரு தோசைக்கல்லில் போட்டு முன்னாலேயும் பின்னாலேயும் ஒரு பெரட்டி எடுத்துக்கணும். ரொம்ப போடக்கூடாது. லேசாக அது ஹீட்டானால் போதும். தேய்ச்சி வச்ச எல்லா உருண்டையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லா உருண்டையும் போட்டு எடுத்தாச்சு. எனக்கு மொத்தம் 5 இருந்தது. இப்போ ஒரு இதை எடுத்து கார்னரில் கட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ஷேப் வரணும். எல்லா கார்னரையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் சம்சா ஷீட்டு. சம்சா ஷீட் ரெடி ஆகிட்டு நமக்கு. அந்த கார்னர்லாம் வேஸ்ட் ஆகாது. அதையும் லாஸ்ட்டு நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். மைதா மாவில் தண்ணி கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சம்சாவோட கார்னர்ஸில் இதை வச்சு ஒட்டுறதுக்காக நான் ஃபோல்ட் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சை பயிறு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கிட வேண்டியதான். இப்படி உள்ளே வச்சு நல்லா அமுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை எல்லா கார்னர்லேயும் தடவி ஒட்டிட வேண்டியது தான்.
உங்களுக்கு இந்த ஷீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இப்போ ரெடிமேட்லேயே நிறைய இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சம்சா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 7 சம்சா கிடச்சிது. எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கும் போது போட்டு பொரிச்சிடலாம். அப்பப்போ பரட்டி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துட வேண்டியதுதான். அது கூடவே நான் ஒரு 4 பச்சை மிளகாவையும் பொரிச்சு எடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம சம்சா சீட்டில் அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டு பொரிச்சிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம். இதுவும் நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சம்சா ரெடி. அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குமா. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.